தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராய் நம்மை ஒருமுகப்படுத்தி செபிப்போம். வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிய வல்லமுள்ள ஆண்டவரே, ஆயுசு நாளோடு தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்கு ஆய்த்தமை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. கடந்து வந்த பாதையில் கொடுத்த எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, வருகையின் ஞாயிறுக்குள்ளே கடந்து வரும்படியாய் எங்கள் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தினீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் உம்மை தேடி நாடி பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி சரீரத்திலும் ஆத்துமத்திலும் திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். மறுமாறாத தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உமது உன்னத வல்லமையினால் இடைக்கட்டி காத்துக் கொள்ளும் ஐயா. சிறப்பாய் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கல்வியாண்டு வெற்றி, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஆண்டாய் இருக்கத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, வருகிற பண்டிகை நாட்களை, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய், மகிழ்ச்சியின் நாட்களாய் காணப்படத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேதத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் கண்டுகொள்ளும்படியாய் எங்கள் எல்லாருடைய கண்களையும் திறந்தருளும் ஐயா. உன் வேதத்தை விளக்குவதற்கு அடியான் மாத்திரம் நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் பாவ அக்கிரமங்களை மன்னித்து அருமை மீட்பரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனையும் உங்களோடு சேர்ந்து கலந்து கொள்ள கிருபை அளித்த என் அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபையின் மக்களாய் உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசுவின் இன்ப இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த நாட்களாய் காணப்படத்தக்கதாய் என் தேவன் தாமே கிருபை செய்வாராக. வருகையின் முதல் ஞாயிறுகளை கடந்து வந்திருக்கிற உங்கள் மத்தியிலே நான் வைப்பதற்காய் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியில் நமக்கு எதிராய் நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கினார். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியில் நமக்கு எதிராய் நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார். அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு விட்டு கொண்டார். இந்த அதிகாரத்தை வீடுகளில் சென்று திருப்பி படித்து பாருங்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் நவம்பர்லேயே ப்ரோக்ராம் போடுவோம் இல்லையா? பட்ஜெட் நவம்பர்லேயே போடுவோம். டிசம்பர் மாதம்னா கல்யாண மாதம் இல்லையா? ஒரு நாளைக்கு 5-6 கல்யாணம் கார்டு வரும். கிறிஸ்துமஸ்
டிசம்பர் வந்துட்டான். சரிதானே? திருமணம் நிச்சயம் செய்யும் போது நம்ம என்ன கண்டிஷன் எல்லாம் போடணும்? இந்த அதிகாரத்துல ஒரு திருமண நிகழ்வு தான் வருகிறது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1 வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே அவளுடைய வயது. அப்ப சாராள் உயிரோடு இல்லை அந்த குடும்பத்தில். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் குடும்பத்தை நடத்த நிர்வாகம் செய்கின்ற ஒரு தலைவி இல்லை, குடும்ப தலைவி இல்லை. ஆகவே தன் வேலைக்காரரின் பிரதான வேலைக்காரனை அழைத்து, என் மகனாகிய ஈசாக்குக்கு என் ஜனமும் இனமும் வாழுகின்ற இடத்திலே போய் ஒரு பெண்ணை கண்டு கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். நம்மெல்லாம் பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தா என்ன சொல்லுவோம்? கண்டிஷன் போடுவோம் இல்லையா? சரிதானே? கண்டிஷன் போடுவோம் இல்லையா? பொண்ணு அழகா இருக்கணும், பொண்ணு படிச்சிருக்கணும், பொண்ணுக்கு வேலை இருக்கணும், அப்புறம் பொண்ணு எவ்வளவு அதிகமா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அதிகமா கொண்டு. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு, அவர் அழகா இருக்காரு, அதை பற்றி கவலையே கிடையாது. பொண்ணு அழகா இருக்கு, கண்டிஷன். ஆனால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு பெண் பார்த்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்டிஷன் என்ன போடுறாருன்னு பாருங்க. நீ போ, கர்த்தர் உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்புவார். அவ்வளவுதான், வேற ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீ போ, கர்த்தர் உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்புவார். அப்படியானால் இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளின் பிரத்யேக வழிநடத்தலுக்காய் ஜெபித்து செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபித்து செய்தார். மார்க்கு 1:35 அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனியாயிருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். காலை மாலை இரவு ஜெபிக்கிற பழக்கம் இயேசுவுக்கு உண்டு. அருமையானவர்களே, ஆண்டவரின் வழி நடத்துதல் அதிசயமானது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய ராஜாவின் இடத்திலே போய் சொல், என்னுடைய வார்த்தையின்படி என்று இந்த நாட்டிலே மழையோ பனியோ பெய்யாது. ராஜாட்ட போய் சொல்லணும், இந்த நாட்டிலே மழை கிடையாது, பனி கிடையாது, பஞ்சம். இந்த தீர்க்கதரிசி கேள்வி கேட்கணும் இல்லையா? ஆண்டவரே, மழை பெய்யாது பனி பெய்யாது என்று சொல்லுகிறீர்களே, உம்முடைய ஊழியக்காரன் அல்லவா நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? கேட்டிருக்க வேண்டும், ஆனால் கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கேரி ஆத்தண்டையிலே போய் அங்கே ஒழித்து கொண்டிரு. அப்பமும் அவன் கேள்வி கேட்கல. மழை பெய்யாது பனி பெய்யாது ஆத்தங்கரை போ சொல்லுறீங்களே, தண்ணி குடிப்பதற்கு நான் என்ன செய்வேன்? கேட்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலையும் மாலையும் காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நாம சின்ன பிள்ளைக்கு ஒரு கதை சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? அந்த கதை மாறவே இல்லை. ஒரு பாட்டி இருந்தா, வடை சுட்டுக்கிட்டு இருந்தா, காக்கா வந்தது, வடையை தூக்கிட்டு ஓடி போயிட்டு. காக்கா வடை கொண்டு கொடுத்துட்டு சொல்லல இல்லையா? இன்றும் அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காகங்கள் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது.
ஆற்றிலே தண்ணி வற்றி விட்டது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், போ, சாரிபாத்தூரிலே ஒரு விதவை இருக்கிறாள், அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்பவும் கேள்வி கேட்கல. என்ன நடந்தது? அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிங்க. அவ கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வீட்டிலே இருக்கிறது. கடைசியாக அவளும் அவளுடைய மகனும் உணவை ஆயத்தம் செய்து சாப்பிட்டு விட்டு செத்து போவதற்கு ஆயத்தமாய் வருகிறார். இந்த ஊழியக்காரன் போய் கேட்கிறான், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவ புறத்த ஒண்ணு சொல்றான், 2 அப்பமும் சுட்டுட்டு வா. அதுவரைக்கும் அவ பேசல. இத கேட்ட உடனே அவளால் பொறுக்க முடியல. அவ சொல்ற, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கடைசி சாப்பாடு ரெடி பண்ண வந்திருக்கிறோம், என்னோட சாப்பாடு. ஓ, பஞ்சகாலம் முழுவதும் வரை நீ உன் மகன் நானும் போஷிக்கப்படுவோம். இதுதான் கடவுளின் அதிசய வழி நடத்துதல். அருமையானவர்களே, இந்த வழி நடத்துதலுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். சிஸ்டத்துக்கு கண்டிஷன் போட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமான கண்டிஷன் அல்ல. வழி நடத்துதலுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு சில மனசுக்குள்ள நினைப்பீங்க, நானும் தான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், கடவுளுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கிறேன். வேதத்திலே ஜெபத்திற்கு 3 விதமான பதில்கள் இருக்கிறது. முதல் பதில், நீ கேட்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, ஆகவே அது உனக்கு கிடையாது. இதன் பதில். வேதத்திலே சரியான உதாரணம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்து வியாதியஸ்தன் மேல் போட்டால் வியாதி ஓடி போகும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போட்டால் பிசாசு ஓடி போகும். இவ்வளவு வல்லமையுள்ள ஊழியக்காரன் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, இது போக வேண்டும் என்று 3 முறை வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பொருள் என்ன? உனக்கு இது கிடையாது, அந்த முள்ளு உடம்புல இருக்கும், இது தெய்வ சித்தம். நீ கேட்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆகவே கொடுக்கவில்லை. 2வது பதில், நாட்கள் சில கடந்து கிடைக்கும். யோவான் 11ஆம் அதிகாரம். இயேசு நேசித்த குடும்பம் என்று வாழ்ந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு வாழ்ந்த குடும்பம். பெத்தானியா கிராமத்துக்குள்ளே போனால் அவருக்கு சாப்பாடு போடுகிற குடும்பம். செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள், நீர் நேசிக்கின்ற லாசரு வியாதியாக இருக்கிறார். நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா யுவர் க்ளோஸ் அண்ட் இன்டிமேட் ஃப்ரெண்ட் சீரியஸ் ஆயிருக்கிறார். இயேசுநாதர் பின்னும் 2 நாள் அந்த இடத்திலே தங்கினார். அவர் ஊருக்குள்ளே போகும்போது நாட்கள் 4 ஆகியிருந்தது. சகோதரி சொல்லுகிறார், நாருமே 4 நாள் ஆகிட்டு. ஆனால் கண்ணீரின் மத்தியிலே இயேசு நின்று கொண்டு ஜெபிப்பதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுப்பதை நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகினும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா இப்படி சொன்னேன் என்றார். ஜெபம். அதோடு என்ன நடந்தது? நாட்கள் சில கடந்து லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். சில ஜெபங்களுக்கு பதில்கள் நாட்கள் சில கடந்து கிடைக்கும். ஆனால் சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். தானியேல் 9:23. தானியேல் 9:23. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபம் ஆரம்பிக்கும் முன்னால கட்டளை வெளிப்படும். இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. ஒரு வேலைக்காரன்கிட்ட நீ போ,
கர்த்தர் உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். இவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த ஊர் எல்லை அருகே போய் நின்று கொண்டு வழி நடத்துதலுக்காய் செபிக்கிறான். எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? அதை பின்னாலே சொல்லுகிறார். முக்கியமான ஜெபம், ஆண்டவரின் வழி நடத்துதலுக்காய் செபித்தான். செய்திக்குள்ள கடந்து சொல்லுவோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியில் நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அப்படியானால் இந்த பெண்ணிடம் என்ன காணப்பட்டது? தனக்கு கணவனாய் வரப்போகிறவர் எப்படி இருப்பார் என்று அவளுக்கு தெரியாது. தன் மணவாளனை பார்க்க ஆர்வத்தோடு வருகிறார். ஆகவே கேட்கிறாள், அங்கே வெளியில் நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார்? இந்த பெண்ணிடத்திலேயே தன்னுடைய மணவாளன் தனக்கு கணவனாய் வரப்போகிறவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நம்மிடத்திலே உண்மையாய் காணப்பட வேண்டிய ஆர்வம் என்ன? மணவாளனாம் இயேசுவை சந்திக்கின்ற ஆர்வம் வேண்டும். ஏனென்றால் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் ஒரு திருமணத்திற்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துல நம்ம எல்லாம் பங்கேற்க வேண்டும். எப்படி? மணவாளனாய் அவர் வருவார், நாம் எல்லாம் மணவாட்டிகளாய் இந்த ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மணவாளன் வருவார் என்கிற வார்த்தையை வசனங்கள் அநேகம் இருக்கிறது வேதத்திலே. 1-2 மாத்திரம் குறிப்பிடுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் சொல்லி சென்றிருக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியா மறுபடியும் உங்களை வந்து அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், நிச்சயமாய் வருவார். வேதம் தெளிவாய் சொல்லுகின்ற வார்த்தை இது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 5:1. இந்த பூமிக்கு கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடென்று பரலோகத்திலே நமக்குண்டு அறிந்திருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமாய் இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய வீடென்று பரலோகத்திலே நமக்குண்டு அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரசங்கமாருக்கு வேற வேலை கிடையாது, பிரசங்கம் பண்ணா வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், அவர் வரவே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏன் இன்னும் வரவில்லை? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல்
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார். நாமெல்லாம் மனம் திரும்பி மீட்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காய் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த பெண்ணிடம் காணப்பட்ட தன் மணவாளனை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதே ஆர்வம் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நம்மிடம், கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆயத்தமாகிற நம்மிடம் வருகை குறித்து, அந்த மணவாளனின் வருகை குறித்த அந்த ஆர்வம் நம்மிலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த பெண்ணிடம் என்ன குணம் காணப்பட்டது? இவர்தான் என் எஜமானுடைய குமாரன் என்று சொன்னவுடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன குணம் இருந்தது? கிறிஸ்துவின் சிந்தையாம் தாழ்மையும் பொறுமையும் இருந்தது. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இந்த ஊர்ல போன உடனே இந்த வேலைக்காரன் போய் நின்று கடவுளை வழி நிறுத்தற்காய் ஜெபம் பண்ணுவான். என்ன ஜெபம் தெரியுமா? இதோ இந்த துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள வருவார்கள், தாகத்துக்கு தா என்று கேட்பேன், உனக்கும் வார்ப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகின்ற பெண் எவளோ அவள்தான் என் எஜமானுடைய குமாரனாகிய ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு நீர் நியமித்த என் பெண் என்று கொள்ளுவேன். ஜெபம் என்னது? இவர் ஒரு முன்ன தெரியாத ஒரு ஆம்பளை பொண்ணு தண்ணி எடுக்க வருவானா, அவ எங்க போய் தண்ணி எடுக்கணும்? கிணறு ஆழத்துல இருக்கணும். கற்படியில் இறங்கி கீழே போய் ஒரு வாலிப பிள்ளை தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெளியே வர்றான். இவரு போய் கேட்பாரான், தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்பாரு. அவ என்ன சொல்லணுமா? உமக்கும் வார்ப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும். ஒட்டகம்னா என்னன்னு தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஒட்டகம் பாலைவன கப்பல், தண்ணி குடிச்சா நிப்பாட்டவே செய்யாது, குடிச்சுக்கிட்டே இருக்குமா. இந்த ஊழியக்காரன் போகும்போது எத்தனை ஒட்டகம் கொண்டு போனான்னு தெரியுமா? வீட்டுல போய் தேடி பாருங்க. 10 ஒட்டகம். ஒரு சின்ன கணக்கு, ஒரு ஒட்டகம் 5 குடம் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கிறோம். குறைஞ்சது 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். 50 குடம் தண்ணி. இந்த குடிக்கிறதுக்கு இவருக்கு 1 குடம் தண்ணி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? தண்ணி கொண்டு கொடுத்தா கொஞ்சம் குடிச்சாருன்னா குடத்தை கொண்டு திருப்பி வீட்டுக்கு போக முடியாது. அப்ப இன்னொரு குடம் எடுக்கணும் இல்லையா? இத்தனை குடம் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு வாலிப பிள்ளை செய்வானா? அப்ப அவர்கிட்ட என்ன இருந்தது? தாழ்மை, பொறுமை. இது கிறிஸ்துவின் சிந்தை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அந்த சாயலில் வந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நம்மிலே, அவரது பிறப்பை கொண்டாட ஆயத்தமாகிற நம்மிலே என்ன சிந்தை இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தையா தாழ்மையும் பொறுமையும் இந்த பண்டிகை காலத்திலே வர வேண்டும். இந்த பெண்ணிடம் அந்த சிந்தை இருந்தது. நம்மளை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எப்போ தாழ்மை வரும்? பொறுமை ஒருவருக்கு இருந்தால் தான் தாழ்மை வரும். தாழ்மை இருந்தால் தான் பொறுமையும் வரும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவன் மற்றவனை தங்களிடம் மேன்மை உள்ளவர்களால் எண்ண கடவீர்கள். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்தவனின் சிந்தை என்ன? அவன் என்னை விட கெட்டிக்காரன் என்று சொல்ல வேண்டும். அதான் கிறிஸ்தவனின் சிந்தை. மற்றவர்களை பாராட்டுகின்ற பண்பு கிறிஸ்தவனுக்கு வேண்டும். அது எப்போ வரும்?
தாழ்மையும் பொறுமையும் இருந்தால் கிறிஸ்தவனுக்கு அந்த சிந்தை வரும். இந்த பெண் முதலாவது ஆர்வத்தோடு காணப்பட்டார். இரண்டாவது அவளிலே கிறிஸ்துவின் சிந்தையாம் தாழ்மையும் பொறுமையும் இருந்தது. கடைசியா இன்னொரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. இவதான் உன் மாப்பிள்ளை, இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவ என்ன பண்ணாலா, பட்டார்னு ஒட்டகத்தை விட்டு இறங்கினாலா முக்காடு போட்டு மூடிட்டாங்க. நம்ம கல்யாணத்துல எல்லாம் பொண்ணை டெக்கரேட் பண்ணி அது மறைக்க மாட்டாங்க இல்லையா? எவ்வளவு டெக்கரேட் பண்ணுமோ அவ்வளவு மேக்கப் போட்டு பியூட்டி பார்லர் கொண்டு விட்டு அப்படி ஷோகேஸ் மாதிரி விட்டுருவாங்க. போற பொம்பளை எல்லாம் எதை எட்டி பார்ப்பாங்க? கழுத்துல எவ்வளவு போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா? போட்டிருக்காளா, நிறைய போட்டிருக்காளா, குறைவா போட்டிருக்காள, இப்படி பார்ப்பாங்க. சரிதானே? இப்போ இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே இவன் படக்குங்க இறங்கி முக்காடு போட்டான். அவ நம்ம ஆட்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்? போடுறேன்னு சொன்ன ஜோல்ஸ குறைச்சிட்டாங்க போல இருக்கு, அதை அவன் படக்குன்னு மூடிட்டான். இன்னொரு சந்தேகம் வரும், ஆளு நல்லா அழகா இருக்க மாட்டா போல இருக்கு, அதான் முக்காடு போட்டு மறைச்சிட்டா. பைபிளை படிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவள் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். ஒண்ணு. இரண்டாவது, தாகத்துக்கு தான் கேட்ட தண்ணி கொடுத்த உடனே அரை சேக்கல் இடையுடைய காதணியும் பொற்கடகம் 10 சேக்கல் உள்ள 2 பொற்கடகங்களையும் இந்த வேலைக்காரன் பரிசளிக்கிறான். வீட்டுல போய் அந்த அப்பா கிட்ட எல்லாம் பேசி முடித்து உடனே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் இவன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போனவனே பரிசு கொடுக்கிறான். அப்புறம் சகோதரன் சொல்லுகிறான், என் சகோதரியே கோடானு கோடியாய் பெருவாயாக. இப்படி சொன்ன சகோதரி சும்மா விட்டுருப்பான். யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஆனால் அவள் என்ன செய்தாள்? இதான் உன் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே இந்த அழகு, இந்த அலங்காரம் எல்லாவற்றையும் மூடி வரைத்து விட்டாள். இதை எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய காணிக்கை கொடுத்தா நான் பரலோகத்துக்கு போலாம், நிறைய காணிக்கை கொடுத்தா பரலோகத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு போஸ்ட் கிடைச்சிட்டா, சர்ச்சில் ஒரு போஸ்ட்ல இருந்துட்டேன்னா சொல்லுவாங்க. நான் சில சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் 25 வருஷமா பிசி மெம்பர். எனக்கு வந்து பிசி என்னன்னு தெரியும். பிறகு தெரிஞ்சது ஸ்டேட் கமிட்டி மெம்பரா 25 வருஷமா. இவர்களுக்கெல்லாம் நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் இயேசுநாதர் 70 பேரை நியமித்தார். தாம் போகின்ற சகல பட்டணங்களுக்கும் 2 பேராய் அனுப்பினார். அவர்களுக்கு சகல அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார். போனார்கள், ஊழியம் செய்தார்கள், திரும்பி இயேசுகிட்ட வந்தாங்க. வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. 17வது வசனம் லூக்கா 10:17. பின்பு 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். ஏன் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இவங்க சொன்ன பிசாசு ஓடுதான். அதிசய அற்புதங்களை நாங்களும் செய்தோம் என்று ரொம்ப சந்தோஷமா இயேசுகிட்ட சொன்னாங்க. இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? காணிக்கை கொடுத்து, மாச காணிக்கை கொடுத்து, திருச்சபுரட்சியில பேர் எழுதி, ஞானஸ்நானம் வாங்கி பேர் எழுதிட்டா வேலை முடிந்தது என்று நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நாமங்கள்
பரலோகத்திலே எழுதப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எதெல்லாம் மூடி மறைக்கணும் தெரியுமா? ஒன்று பதவி. யூதாஸ்க்கு ஒரு நல்ல பதவி கொடுத்தார் தெரியுமா? ட்ரெஷரர் போஸ்ட். அது அவனை காப்பாத்துச்சா? ஆண்டவர் எச்சரித்தார், என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனை என்னை காட்டி கொடுப்பான், ஆகிலும் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. எச்சரித்த பிறகும் தாளத்திலே கையிட்டு சாப்பிட்டான். அவனுக்கு என்ன கூலி கிடைத்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 1:18 அவன் அநீதத்தின் கூலியினால் தனக்கு ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாய் விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. போஸ்ட், பெரிய பதவி அவனை காப்பாற்றவில்லை. பணம். ஒருத்தர் வந்து கேட்டான், மத்தேயு 19 நல்ல போதகரே, அவங்க பாஸ்டர் நல்ல போதகர், பாஸ்டர் உங்களை மாதிரி பெஸ்ட் பாஸ்டர் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? நல்லா ஐஸ் வச்ச மாதிரி அப்படி கொண்டுட்டு இருக்கும் இல்லையா? இவன் ஓடி போய் இயேசுட்ட சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுநாதர் சொன்னாரு, கற்பனைகளை கைக்கொள். அவன் என்ன ரிப்ளை சொன்னான் பாருங்க, சிறு வயது முதல் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவன்கிட்ட இன்னொரு குறையை கண்டார். என்ன தெரியுமா? அவன் பெரிய பணக்காரன். அவன்கிட்ட சொன்னாரு, உனக்குள்ளதை விற்று தரித்திரனுக்கு கொடு. அவன் என்ன செய்தான்? ஓடியே போயிட்டான். அப்ப பணம் நம்மை பாதுகாக்க முடியாது, அது முக்காடிட்டு மறைக்கப்பட வேண்டும். லூக்கா 12 இயேசுநாதர் ஒரு உவமை சொன்னார். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானா, அந்த வருஷம் அவனுக்கு எக்கச்சக்கமான விளைச்சல். விளைஞ்ச உடனே என்ன செய்தான்? அவன் வீட்டுல அவனுக்கு இருந்த களஞ்சியம் பத்தல விளைஞ்ச விளைச்சலை வைக்கிறதுக்கு. உடனே என்ன செய்தான்? மனசு சொன்னா, பெரிய களஞ்சியத்தை கட்டுவேன்னு பெரிய களஞ்சியம் எல்லாம் கட்டி அதுக்குள்ள எல்லாத்தையும் காய போட்டு அள்ளி பத்திரப்படுத்திட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தேவையான நான் சேமித்து வைத்திருக்கிறேன், ஆத்மாவே புசித்து மன மகிழ்ச்சியாகுது. அவன் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? முட்டாள், இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் போனால் இதெல்லாம் என்ன? அப்போ செல்வம் மறைக்கப்பட வேண்டும். முக்காடு போட்டு செல்வம் மறைக்கப்பட வேண்டும், பதவி மறைக்கப்பட வேண்டும், உலகத்தின் அந்தஸ்து மறைக்கப்பட வேண்டும். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க தெரியுங்களா? எந்த அப்பாவுக்கு? இந்த ஈசாக்குங்கிற அப்பாவுக்கு தான் 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஏசா, யாக்கோபு. ஒரு நாள் பயத்தங்கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தான். இவன் வேட்டையாடிட்டு களைச்சு வர்றான். தம்பிகிட்ட ஓடி போய், தம்பி கொஞ்சம் கஞ்சி கொடுறான்னு கேட்டான். உடனே சொன்னான், மூத்த பிள்ளையாய் பிறந்ததுனாலே ஒரு பாகம் சொத்துல உனக்கு உண்டு இல்ல, சிரேஷ்ட புத்திர பாகம், அதை தந்தால் கஞ்சி தரும். கல்யாணத்துல சாப்பாடு போட்டா எப்படி சாப்பிட போறோம் பார்த்தீங்க இல்ல? அதே மாதிரிதான் பசியில எதை கொடுக்கணும்னு தெரியாம மூத்த பிள்ளைக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தா. அப்புறம் அப்பா சொல்றாரு, வயசாயிட்டு எனக்கு காட்டுல போய் வேட்டையாடி வாய்க்கு ருசியாய் சமைத்து கொண்டு வா, சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அம்மா மகனுக்கு அது கூட்டணி போட்டாங்க. இவன் வேட்டைக்கு போனா இந்த மகன் அம்மாவை கூட்டணி போட்டு அம்மா மகனுக்கு மேக்கப் போட்டு அப்பாட்ட அனுப்புனாங்க. இவன் கேக்குறான், அம்மா அப்பா கண்டுபிடிச்சா சாபம் போடுவாரே. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, சாபம் வந்தால் என்னோடு போகட்டும், நீ போ, ஆட்ட பிடிச்சிட்டு வா.
உங்க அப்பா எப்படி சாப்பிடுவாங்க எனக்கு தான் தெரியும். கொண்டா சமையல் பண்ணி மேக்கப் போட்டா பாட்டா இருக்கிறான். என்ன நடந்தது? அப்பா கேட்கிறாரு, உனக்கு இந்த வேட்டை இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைத்தது? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு நேரப்பட்டு. இப்படிதான் நிறைய பேர் அண்ணன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை அபகரித்து வைத்து விட்டு கடவுள் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்தார் என்றார். அடுத்த அப்பா கேட்கிறாரு, நீ என் மகனாகிய ஏசா தானா? ஆமாங்களா? தடவி பார்த்துட்டு கேட்கிறாரு. சத்தமோ கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். அப்பமா சொல்லிருக்கணும், எப்பா நான் உன் மகன் யாக்கோபு தான் சொல்லியிருக்கணும்ல, சொல்லல. என்ன நடந்தது? மூத்த மகன் வந்தான், சொல்லுகிறான், என் தகப்பனுக்காய் துக்கிக்கின்ற நாட்கள் சீக்கிரம் வரும், அப்போது இவனை பார்த்து கொள்ளுவேன். எந்த தாய் சாபம் வந்தால் என்னோடு போகட்டும் என்று சொன்னாலோ அந்த தாய் சொல்லுகிறாள், மகனே ஒரே நாளில் நான் 2 பேரை இழக்க வேண்டுமோ, ஓடிப்போ மாமன் வீட்டுக்கு. ஓடினான். மாமா வீட்டு போய் 20 வருஷம் அடிமை வேலை செய்தான். கண்ணீரோடு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உத்தமமாய் வேலை செய்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். இப்போது 11 பிள்ளைகள், ஆடு மாடு சொத்து சுகங்களோடு ஊருக்கு திரும்பி வருகிறான். பெரிய அந்தஸ்து, திரும்பி வருகிறான். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே வரும்போது அவனுக்கு செய்தி வருகிறது, உம்முடைய சகோதரனாய ஏசா 400 பேரோட உண்மை எதிர்கொள்ள வருகிறான். அண்ணன் தம்பிய பார்க்க 400 பேரை கூட்டிட்டு வானா அர்த்தம் என்ன? 400 அடியாளோட வருகிறான் என்று பொருள். இப்பதான் இவனுக்கு அடி வயிறு கலங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் வாதத்திலே விழுகிறான். எப்படி விழுந்தான்? ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் சொத்து சுகம் அனைத்தையும் யாப்போக்கு ஆற்றையின் அக்கறை படுத்திவிட்டு இக்கரையில் ஆண்டவர் வாதத்தில் விழுந்து கதறி அழுதான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். எவ்வளவு ஆசீர்வாதம் சொன்னான், எவ்வளவு அந்த சொன்னா. 11 ஆண் பிள்ளைகள். சில சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை, நான் 4 சிங்கத்தை பெற்று வச்சிருக்கேன். சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? அது கொஞ்சம் வளர்ந்து 10, 12, 15 வயசு ஆனோன்னா காட்டுக்குள்ள போய் இவங்களை திரும்பி பார்க்காது. உலகத்தின் அந்தஸ்தை முக்காடிட்டு மறையுங்கள், பணத்தை முக்காடிட்டு மறையுங்கள், இவை எல்லாம் தகுதி அல்ல. இதைத்தான் அந்த பெண் மணவாளும் இவர்தான் என்று சொன்ன உடனே முக்காடிட்டு மறைத்துக் கொண்டாள். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். வருகை குறித்து சிந்திக்கின்ற நீங்கள், நான் இந்த மணவாளனை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு காணப்பட வேண்டும். இந்த பெண்ணிடம் காணப்பட்ட தாழ்மை பொறுமை என்னும் நற்குணங்கள் நம் உள்ளங்களிலே கடந்து வரட்டும். அது மாத்திரம் அல்ல, இந்த உலக மேன்மைகள் பதவி அந்தஸ்து அனைத்தையும் முக்காடிட்டு மறைத்து விட்டு ரட்சிக்கப்பட்டவன் என்ற தகுதியோடு கூட அவரை எதிர்கொண்டு செல்வோம். நம்மை பார்த்து அழைப்பார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக.